வணக்கம் நண்பர்களே. எதிர்பார்த்திருந்த ஒரு முடிவு, எதிர்பார்த்த மகிழ்ச்சியை எங்களுக்கு தந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. லசித் மாலிங்க என்ற இலங்கையின் மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் சரித்திரம் தன்னுடைய ஒரு பக்க முடிவை எழுதியிருக்கிறார். வெற்றிகரமான முடிவு. இலங்கையின் பல பிரபலமான வீரர்களுக்கு, இலங்கையின் லெஜெண்ட்ஸ் என்று அழைக்கப்பட்ட பல முக்கியமான கிரிக்கெட் நட்சத்திரங்களுக்கு அவர்களது இறுதிப் போட்டி, குறைந்தபட்சம் இறுதி ஒருநாள் சர்வதேச போட்டி வெற்றிகரமாக முடிந்தது கிடையாது. ஆனால் லசித் மாலிங்க தன்னுடைய உயிரை கொடுத்து மிகச் சிறப்பாக விளையாடி தன்னுடைய அணிக்கான வெற்றியை பெற்று தன்னுடைய ஒருநாள் சர்வதேச போட்டி ஓய்வை தன்னுடைய ரசிகர்களுக்கு முன்னால் அறிவித்திருக்கிறார். அவரது ஓய்வு உரை விடைபெறுவதை முன்னிட்டு ரசிகர்களோடு அவர் நேரடியாக பேசிய அந்த உரை உலகத்தின் மிக நேர்த்தியான ஒரு வீரரின் கடைசி ஓய்வு பெறும் முறையாக அமைந்திருந்தது இங்கே கவனிக்கக்கூடியது. லசித் மாலிங்கவுக்கு அந்த கொடுப்பனவு வாய்த்திருக்கிறது என்பது முக்கியமானது. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன மகிழ்ச்சியான ஒரு விடயம். நான் லசித் மாலிங்க பற்றி பேசுகின்ற காணொளிகளில் எல்லாம் ஒரு சிலர், அநேகரில் ஒரு சிலர் மலிங்க என்று தானே நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் மட்டுமே மாலிங்க என்று நீட்டி சொல்கின்றீர்கள் என்று சொல்லி பல பேர் குறை சொன்னதை கண்டிருக்கிறேன். சில பேர் நான் சொன்னது தவறு என்று அடித்தும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய தினம் லசித் மாலிங்க தன்னுடைய ஓய்வு பெறும் முறையின் போது, அந்த பரிசளிப்பு நிகழ்வின் போது பேசியதை நீங்கள் அவதானித்து பார்த்தால், எங்கேயாவது தேடி அந்த காணொளியை நீங்கள் கண்டு ரசித்தால், அதிலே தன்னுடைய பெயரை அவர் சொல்லுகின்ற விதத்தை கவனியுங்கள். அதுதான் முக்கியமானது. ஒருவர் தன்னுடைய பெயரை எவ்வாறு சொல்கின்றாரோ அதை அவ்வாறே சொல்வதுதான் தர்மம், நியாயம், சரியானதாகும். எனவேதான் நான் எப்போதும் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, லசித் மாலிங்க என்றே நான் தொடர்ந்து குறிப்பிட்டு வந்ததற்கான காரணம் அதுதான். இன்றைய நாளில் கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்ற இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இலங்கை அணிக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. 1-2 அல்ல 91 ஓட்டங்களால். அண்மை காலமாக பங்களாதேஷ் அணிக்கு எதிராக கூட இலங்கை அணி தடுமாறி வந்திருந்தது. இறுதியாக பங்களாதேஷும் இலங்கையும் விளையாடிய இதற்கு முந்தைய 6 போட்டிகளில் 3-3 என்ற முடிவுதான் பெறப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய போட்டி, இது லசித் மாலிங்கவின் போட்டியாக அமைந்த போட்டியில் இலங்கை அணி 91 ஓட்டங்களால் வெற்றி கிட்டியிருக்கின்றது. ஆனால் போட்டியின் சிறப்பாட்டக்காரர் லசித் மாலிங்க கிடையாது. ஆனாலும் போட்டியின் நாயகன் அவர்தான். என்னடா இது குழப்பமாக இருக்கே என்று இன்றைய போட்டியை பார்க்காதவர்கள் மட்டும்தான் குழம்பி விடக்கூடும். மற்றவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தான். குசல் ஜனித் பெர்ரா தான் இன்றைய போட்டியின் நாயகன், போட்டியின் சிறப்பாட்டக்காரர். ஆனால் இன்றைய நாளின் நாயகன் லசித் மாலிங்க தான். அவர் அழைத்ததால் 30,000க்கும் அதிகமான ரசிகர்கள் கொழும்பு பிரேமதாச மைதானத்தை முழுக்க முற்றுகையிட்டார்கள். நான் பகல் வேளையில் இந்த போட்டியை பார்க்க போனேன். மாலிங்கவின் வேண்டுகோள் ஒன்று. இன்னும் ஒன்று, இலங்கையிலே, குறிப்பாக கொழும்பிலே எனக்கு வசதிக்கேற்றது போல போட்டிகள் இடம்பெற்றால் அந்த நேரம் வாய்த்தால் போட்டிகளை போய் பார்ப்பது வழமை. பகல் நேரம், தகிக்கின்ற வெயில், நிறைய பாதுகாப்பு கெடுபிடிகளை தாண்டி ஏராளமான ரசிகர்கள் அதையும் பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு ஒரு சில சின்ன முணுமுணுப்புகள் இருந்தாலும் மைதானத்துக்கு சேர்ந்திருந்தார்கள். நான் வந்த வேளையில் நாணய சுழற்சியில் இலங்கை அணி வெற்றி முதலில் துடுப்படுத்த ஆரம்பித்தது. தேசிய கீதம் முறித்து போட்டி ஆரம்பிக்கும் வரை மைதானத்தின் பாதி அளவாவது நிரம்பி இருந்ததா என்று கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான். ஒரு சில சின்ன காணொளி பதிவுகளை உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அதை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்போது பாருங்கள், இந்த கட்டம் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். இலங்கை அணி ஒரு விக்கெட்டை இழக்கிறதோ என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கும்போது டிஆர்எஸ்க்கு குசல் ஜனித் பெர்ரா நடுவரிடம் அழைப்பு விடுக்கிறார், தொலைக்காட்சி நடுவரிடம் மேன்முறையிடுகிறார். அந்த வேளையில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தையும் கொஞ்சம் அவதானியுங்கள்.
இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டி. அதை விட ரொம்ப முக்கியமானது என்னவென்று சொன்னால் லசித் மாலிங்கவின் இறுதிப் போட்டி இது. இதன் காரணமாக மாலிங்க விடுத்த வேண்டுகோளுக்கு இப்பொழுது இந்த நேரம் 3:30 நாங்கள் இந்த ஒளிப்பதிவு எடுத்துக்கொண்டிருக்கிற நேரம். இந்த நேரத்தில் கூட ஏராளமான ரசிகர்கள் இங்கே வந்து இந்த மைதானத்தை நிறைத்திருக்கிறார்கள். அவரது வேண்டுகோளுக்கு இணங்க லசித் மாலிங்கவின் பிரியாவிடை போட்டி என்ற காரணத்தால் ஏராளமான ரசிகர்கள், குறிப்பாக இலங்கையில் உலக கிண்ணத்துக்கு பிறகு இந்த உலகத்திலேயே இடம்பெறுகின்ற ஒரு நாள் சர்வதேச போட்டி, அது மட்டுமல்லாமல் இலங்கையிலும் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படியான போட்டிகள் இடம்பெறுகிறது என்பது இந்த ரசிகர்களின் ஈடுபாடு ஆரவாரமாகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணத்துக்காக தான் இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. டிவிஎஸ் கிண்ணம் 3 ஒரு நாள் சர்வதேச போட்டிகள். இலங்கை அணி நாணய சுழற்சியில் வென்று முதலில் துடுப்படுத்தார்கள் என்ற உடனே தனியாக ரசிகர்களின் ஈடுபாடு அதிகரித்தது. குறிப்பாக இந்த இறுதியாக இந்த மைதானத்தில் இடம்பெற்ற போட்டிகளை பொறுத்தவரையில் 5 போட்டிகளிலும் 300க்கும் மேற்பட்ட ஓட்டங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலில் துடுப்படுத்தாடிய அணிக்கு வாய்ப்புகள் அதிகம் வெற்றி பெற என்ற காரணத்தால் இலங்கை அணி துடுப்படுத்த ஆரம்பித்த ரசிகர்களுக்கு சரியான நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போது 2வது விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது என்பது நடுவரின் தீர்ப்பை மேன்முறையீடு செய்வதற்காக டிஆர்எஸ்க்கு விடப்பட்டிருக்கிறது. இங்கே நான் உங்களோட வழங்கப்பட்டிருந்தால் கூட டிசிஷன் ரிவ்யூ இருக்கிறது என்பது முக்கியமானது. எனவே இந்த இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் ஒன்று மாலிங்கவின் ஓய்வு இலங்கை ரசிகர்களுக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறதோ அதுபோல இலங்கையின் பயிற்றுவிப்பாளர் குழாம் இந்த தொடரை தொடர்ந்து நீக்கப்பட போகிறது என்பது ரசிகர்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றவர்களுக்கு ஒரு முக்கியமானதாக அமையும். ஆனால் ஹதூர் சிங் சில வேளைகளிலும் பங்களாதேஷின் பயிற்றுவிப்பாளராக செல்லலாம் என்று சொல்லி பேச்சுக்கள் கொடுத்திருப்பது. எனவே எப்போது இந்த ஆட்டமிழப்பை பொறுத்தவரையில் டிஆர்எஸ் முறை மூலமான ஆட்டமிழப்பு இலங்கை துடுப்பாட்ட வீரர்கள் ஆட்டமிழந்த வீரரால் இப்பொழுது மேன்முறையீடுக்கு செல்லப்படுது. அது ஆட்டமிழப்பு இல்லை என்ற தீர்ப்பு வழங்கப்படும் என்பதால் இந்த ரசிகர்களின் இழந்திருக்கலாம். நாங்களும் இது பற்றிய முழுமையான தகவல்களை இப்பொழுது ஆட்டமிழப்பு இல்லை என்று அறிவித்திருக்கிறார். எனவே டிஆர்எஸ் மூலமான வெற்றி வந்து இப்பொழுது கிட்டியிருக்கிறது. இந்த பரபரப்பான போட்டியின் நேரடி ஒளிபரப்பை நீங்கள் எப்படியும் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். அநேகர் உங்களில் ஒரு சிலராவது போட்டியை பார்க்க மைதானத்துக்கு வந்திருப்பீர்கள். வெளிநாடுகள் இருப்போரை தவிர கொழும்பில் இருப்போர் பல பேரும் இந்த போட்டியை பார்க்க முண்டியடித்ததை பார்த்திருக்கிறேன். நான் 3 நாட்களுக்கு முதலே போட்டியின் அத்தனை டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்ததாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பெருமையோடு அறிவித்ததை பற்றி நான் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன். அப்படி இருந்த காரணத்தால் நான் இந்த போட்டியின் முக்கியமான கட்டங்களை காணொலி வடிவிலோ இல்லாவிட்டால் வேறு வடிவிலோ தந்து கொண்டிருக்கவில்லை. மாறாக ட்வீட், ஃபேஸ்புக் மூலமாக வழங்கி கொண்டிருந்தேன். போட்டியில் ஈடுபாடாக இருந்த காரணத்தால் அதுக்கு பிறகு எந்த விதமான ஒளிப்பதிவும் அங்கே செய்வது பொருத்தமற்றதாகவும் இருந்தது. எனக்கும் அந்த போட்டியை பார்த்து ரசிக்காமல் முடியாமல் போகுமோ என்று சொல்லி போட்டி முடிவடையும் வரை உங்களோடு காணொலியில் பேசுவதை தவித்துக் கொண்டேன். இன்னொரு பக்கம் சத்தம் வேறு. மிக ரசிக்கக்கூடிய ஒரு போட்டியாக அமைந்த இந்த போட்டியில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை மாலி மாலி என்ற வார்த்தைகளும் மாலிங்க மாலிங்க என்ற வார்த்தைகளும் ஒலித்துக் கொண்டிருந்தன. இடையிடையே மாலிங்க வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு கைகாட்டி விட்டு போயிருந்தார். வழமையை விட புன்னகை தவிடும் முகத்தோடு அவர் சிநேகபூர்வமாக சிரித்துக் கொண்டிருந்ததை, செல்ஃபி எடுக்க அனுமதித்ததை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். மாலிங்கவின் உரையில் கூட அந்த விடயத்தை சொல்லியிருந்தார். தான் தன்னுடைய கடமை நிமித்தமாக செல்லும் போது, அவசரமாக செல்லும் போது சில வேளைகளில் தான் பேசுவதில்லை, கொஞ்சம் முறைப்புத்தனமாக நடந்து கொள்கிறேன், வீராப்புத்தனமாக நடந்து கொள்கிறேன் என்று தன்னை பற்றி நிறைய பேர் கோபப்படுவதுண்டு. தான் அப்படித்தான் முடியுமானவரை பேச பார்க்கிறேன், வாய்ப்பு கிடைக்கும் போது சிரித்து உரையாட பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். அப்படி இருந்தும் தன் மேல் கோபம் கொண்டவர்கள் தன் மேல் கோபத்தை காட்டினால் இல்லாவிட்டால் தன்னை பற்றி அவதூறு பேசினால் அது அவர்கள் இஷ்டம், இல்லாவிட்டால் அது உங்கள் இஷ்டம் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நான் கூட லசித் மாலிங்கவின் தனிப்பட்ட ரசிகன் கிடையாது. ஆனால் மாலிங்க இலங்கை அணிக்காக உயிரை கொடுத்து விளையாடும் போதெல்லாம் அவர் ரசிகன். காரணம், இலங்கை அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி. உலகளாவிய ரீதியில் இலங்கைக்கு பெயர் எடுத்து கொடுத்த ஒரு பந்து வீச்சாளர் அடிப்படையில் அவரை பிடிக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர்தான் எனக்கு பிடிக்குமா என்று சொல்லி கேட்டால் உங்களில் நிறைய பேர் லசித் மாலிங்க ரசிகர்கள் இருப்பீர்கள், கோபித்துக் கொள்வீர்கள். ஆனாலும் மாலிங்கவின் இன்றைய நாளில் இடம்பெற்ற அவரது விளையாட்டு, இன்றைய நாளில் அவர் உயிரை கொடுத்து விளையாடியது, சக வீரர்களோடு அவர் பேசியது, உரையாடியது, சில ஐடியாக்களை கொடுத்தது, இறுதியாக அவர் பட்டவர்த்தனமாக நேரடியாக பேசியது, இவையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. உலகத்தில் பல சர்வதேச வீரர்கள் தங்களுடைய ஓய்வை சொந்த மைதானத்தில் சொந்த ரசிகர்கள் முன்னால் அறிவித்ததையெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். நெகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். எழுதி வைத்து அவர்கள் சரியான முறையில் ஒப்புவித்து இதை தவறவிடாமல் பேச வேண்டும் என்று சொல்லி மரணம் செய்து வந்து கொண்ட உரைகள் எல்லாம் அவதானித்திருக்கிறோம். ஆனால் லசித் மாலிங்கவின் இன்றைய உரையை பொறுத்தவரையில் நிறைய பேர் கேட்டிருந்தீர்கள் என்னிடம் அதை முழுமையாக மொழிபெயர்த்து தருமாறு.
அதற்கு தனியான காணொலியோடு தான் பார்க்க வேண்டும். ஆனால் முக்கியமான சாராம்சங்களை நிச்சயமாக அவர் சிங்கள மொழியில் பேசியதன் காரணமாக அது புரியாதோருக்காக கட்டாயமாக அவர் சொன்ன முக்கியமான விடயங்களை தொட்டுத்தர பார்க்கிறேன் இந்த காணொலியில். அதற்கு முதல் இன்றைய போட்டியை முழுமையாக பார்த்துவிட்டு வருவது பொருத்தம். அதற்கு முதல் இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். லசித் மாலிங்க 3 விக்கெட்டுகளை பெற்று அனில் கும்ப்ளேயை முந்தி 338 விக்கெட்டுகளோடு தன்னுடைய ஓய்வை அறிவிக்கிறார். ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் இலங்கை சார்பாக 3வது கூடிய விக்கெட் சேகரிப்பாளர், சர்வதேச மட்டத்தில் 9வது விக்கெட் சேகரிப்பாளர், அதிகூடிய விக்கெட்டுகளை ஒருநாள் போட்டிகளில் வீழ்த்தி 9வது பந்து வீச்சாளர் என்ற பெருமையோடு விடைபெறுகின்றார். இதுபோல லசித் மாலிங்க ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒருநாள் போட்டிகளில் இனி என்னை பார்க்க முடியாது, சொந்த மைதானத்தில் வைத்து விடைபெற்றிருக்கிறேன், ஆனால் 2020 உலக கிண்ணத்துக்காக வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கிடையில் ஒரு பேச்சு பரவலாக உலவுகிறது. லசித் மாலிங்கவுக்கு இலங்கையின் 2020 அணியின் தலைமை பதவி வழங்கப்படலாம் என்று சொல்லி. அப்படி வழங்கப்பட்டால் அவர் உலக கிண்ண தகுதியான் போட்டிகளுக்கு முன்னதாக இலங்கை விளையாட போன்ற ஏனைய தொடர்களிலும் 2020 சர்வதேச போட்டிகளில் விளையாட இலங்கை வந்தேயாக வேண்டும். அவர் ஆஸ்திரேலியா பயணிப்பது உறுதி, அங்கே சென்று வாழப்போன்ற தன்னுடைய குடும்பத்தாரோடு, ஆனால் போட்டிகளுக்காக இலங்கைக்கு வந்து போக வேண்டும் என்பது மட்டும் நிச்சயமான விடயம். எனவே இன்றைய தினம் தற்செயலாக நீங்கள் யாராவது மாலிங்கவை பார்க்க முடியாமல் போய், செல்ஃபி எடுக்க முடியாமல் போய், அவரோடு கலந்து பேச முடியாமல் போனால் உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளில் இலங்கை அணி களமிறங்கிய வேளையில் எதிர்பார்த்த சில வீரர்கள் அணியிலே இல்லாமல் போனது பெரிய மாற்றம். என்னை பொறுத்தவரையில் ஷெஹான் ஜெயசூரிய விளையாடாமல் போனது மிகப்பெரிய மாற்றமாக இருந்தது. இறுதியாக இலங்கையை விளையாடிய உலகக்கிண்ண அணியிலிருந்து 2 முக்கியமான மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தன. கசுன் ராஜித மற்றும் இஸ்ரு உதான் ஆகியோருக்கு பதிலாக அணிக்குள்ளே லஹீர் குமார் வந்திருந்தார். அதுபோல சிக்கன் பாக்ஸினால் பாதிக்கப்பட்ட, அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் குணமாகி இப்பொழுது மீண்டும் அணிக்குள்ளே வந்திருந்த நுவான் பதிவு வந்திருந்தார். 2 பேரும் மிகச் சிறப்பான தெரிவுகளாக இன்றைய தினம் அமைந்தது. ஆச்சரியமான விடயம். அசந்த் அடிமல் சில நேரங்களில் சொல்லி வைத்து அடிக்கிறார். இன்றைய தினமும் இலங்கையில் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு பகுதி நேர சுழல் பந்து வீச்சாளரை மையமாக கொண்டு ஒரு நாள் போட்டியில் இலங்கை களமிறங்கி இருந்தது. நானும் பார்த்தேன் சில வேளைகள் ஷெஹான் ஜெயசூரியவின் பகுதி நேர பந்து வீச்சு, இல்லாவிட்டால் அகில தனஞ்சயவின் முழு நேர சுழல் பந்து வீச்சு ஆகியவற்றை கொண்டு வருவார்கள் என்று. தனஞ்சய டி சில்வாவை வைத்து, அதுவும் அவரது 2 விக்கெட்டுகளை வைத்து இலங்கை அணி வெற்றி பெறக்கூடிய நிலை ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார். எனவே அசந்த் அடிமல் சில இடங்களில் சொல்லி வைத்தது போல நடந்து கொள்கிறது இலங்கை அணி போல தெரிகிறது. இன்றைய தினம் அற்புதமான ஆரம்பம் உண்டு. ஆரம்பத்திலே அவிஷ்க பெர்னாண்டோவை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அனுப்பியது வியூகமா இல்லாவிட்டால் வேறு விடயமா தெரியவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை அவதானித்தேன். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக குசல் ஜனிப்பேராவன் தயாராக இருந்தார். 4வது நடுவர் இலங்கை வீரர்களிடம், அதாவது பிரதி வீரர்களிடம், அணியில் விளையாடாத வீரர்களிடமும் அணியின் பயிற்றுவிப்பாளர் சந்திகா துரசிங்கோடும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஒரு வீரர் அணிந்திருந்த சப்பாத்து, அந்த சப்பாத்து நிறம் பொருத்தமற்றது, அதிகமாக பெய்ஜ் சாம்பல் நிறம் கலந்த நிறத்தை பயன்படுத்தினால் பரவாயில்லை, இதில் கூட வெள்ளை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனார். குசல் ஜனிப்பேர் அதுக்கு பிறகுதான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து வெளியே வந்திருந்தார். அதான் காரணமாக எனக்கு புரியவில்லை. ஆனால் அவிஷ்க பெர்னாண்டோ 7 ஓட்டங்களோட ஆட்டம் இழந்தாலும் திமுத் கவுரானத்தா, குசல் ஜனிப்பேர் ஆகியோர் அற்புதமான ஆரம்ப முறை வழங்கியிருந்தார்கள். நான் ஆரம்பத்தில் வழங்கிய காணொலியிலும் நீங்கள் அதை அவதானித்திருக்கலாம். எப்படி கட்டி எழுப்பினார்கள் என்று. 2 பேரும் தங்களுக்கு இடையில் 97 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள் 12 ஓவர்களில். அதிரடியாக ஆடியிருந்தார் என்ற தினம் திமுத் கருணாரத்னமும் 37 பந்துகளில் 36. இப்பொழுது தன்னை ஒருநாள் போட்டிகளின் ஒரு துடுப்பாட்டு வீரராக மிக மிக அழகாக செதுக்கி வருகின்றார் அணியின் தலைவர். பின்னர் குசல் ஜனிப்பேராவும் குசல் மெண்டிஸும் இணைந்து வழங்கிய இணைப்பாட்டம். இந்த இதனம் குசல் மெண்டிஸுக்கு வாழ்வா சாவா திருப்புமுனையாக இருந்திருக்கும். அற்புதமாக ஆடினார் இந்த 24 வயது இளைஞர். பின்னர் விக்கெட் காப்பிலும் விடுபட்டிருந்தார். 43 ஓட்டங்கள். அவரும் குசல் ஜனிப்பேராவும் சேர்ந்து 100 ஓட்டங்களை பகிர்ந்திருந்தார்கள். இந்த 2 பேரும் 18 ஓவர்களில் இதை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் இப்படி எடுத்த ஆரம்பம் அதற்கு பிறகு கொஞ்சம் தடுமாறியது இங்கே முக்கியமானது. குசல் ஜனிப்பேரா 99 பந்துகளில் 111 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அவர் மட்டும்தான் இன்று இலங்கை சார்பாக பெறப்பட்ட ஒரு 6-ஐயும் அடித்திருந்தார். இன்றைய போட்டியிலே பெறப்பட்ட ஒரே ஒரு 6 அதுதான் என்பது இங்கே முக்கியமானது. ஆனால் இந்த 2 பேரது ஆட்டம் இழப்பை தொடர்ந்து இலங்கை அணியின் நிலை தடுமாறியது. மேத்யூஸின் 48 ஓட்டங்கள் தான் இலங்கை அணியை கொஞ்சம் திடப்படுத்தி இருந்தது. எனவே 314 ஓட்டங்கள் என்பது இலங்கை ஆரம்பத்தில் இருந்த ஒரு நிலைக்கு, குறிப்பாக 32வது ஓவரின் முடிவில் இலங்கை அணி 2 விக்கெட்டுகளை இழந்து 207 ஓட்டங்களை எடுத்திருந்த நிலையில் 350 ஓட்டங்களையாவது பெறும் பார்த்தால் 314 ஓட்டங்களை கொஞ்சம் தட்டுத்தடமாறித்தான் பெற வேண்டியிருந்தது. பங்களாதேஷை பொறுத்தவரையிலும் ஷக்கீப் அல் ஹசன், மஷ்ரஃபி மோர்தாசா போன்ற 2 முக்கியமான வீரர்கள், அணியை சரியான முறையில் இணைக்கின்ற சகோதர வீரர்கள் இல்லாத இடத்திலே அவர்கள் 4 முழுநேர பந்து வீச்சாளர்களோடு விளையாடியது மிக மிக தவறானது. 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஷஃபியுல் இஸ்லாம். ஆனால் ஓட்டங்களை எல்லோரும் வாரி வாரி வழங்கியிருந்தார்கள். இந்த சௌமிய சர்க்காரை சரியான முறையில் பங்களாதேஷ் பயன்படுத்த வேண்டும். இந்த இதனம் 5 ஓவர்கள் பந்து வீசி 17 ஓட்டங்களை கொடுத்து ஓட்டங்களை கட்டுப்படுத்தி முக்கியமான விக்கெட்டையும் வீழ்த்திவிட்டு போனார். அவரது 10 ஓவர்களை பெற்றுக்கொள்ள பங்களாதேஷ் முனைப்பு காட்ட வேண்டும்.
பங்களாதேஷ் இன்னிங்ஸ் ஆரம்பித்தது. லசித் மாலிங்க தன்னுடைய திரைவிளையாடலை ஆரம்பித்தார். வழமையான வேகத்தை விட, அண்மை காலமாக விளையாடிய வேகத்தை விட அவர் ஓய்வு பெறும் முடிவை அறிவிக்கும் போது சொன்னார், தனது வேகம் குறைந்து கொண்டே போகிறது, முன்னர் போல இல்லை, 36 வயது எனக்கு, எனவே இதிலிருந்து தான் மீண்டும் உயர்வு பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு நாள் போட்டிகளில் ஓய்வு பெற வேண்டும், 2020 போட்டிகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும், வயது அறிவிட்டது என்று சொல்லியிருந்தார். ஆனால் இன்று அவ்வாறு பந்து வீசியிருந்தார். அற்புதமான வேகம், மணிக்கு 140 கிலோமீட்டர்கள் எல்லாம் சில நேரங்களில் தொட்டது. முதல் ஓவரிலேயே பங்களாதேஷின் ஆபத்தான துடுப்பாட்ட வீரர், அவர்களது அணியின் தலைவர் தமீம் இக்பாலை போல்டு செய்திருந்த ஒரு பக்கம் அற்புதமான மாலிங்கவின் யோக்கர். அதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக வந்த பிறகு உடனடியாகவே சௌமிய சர்க்காரை ஒரு ஆட்டமிழக்க செய்தது. தன்னுடைய 5வது ஓவரில் அவர் ஆட்டமிழக்க செய்தது இன்னொரு அற்புதமான பந்து. அரவுண்ட் தி விக்கெட் வந்து பந்து வீழ்த்தி இருந்தார், விக்கெட்டை தகர்த்திருந்தார். லசித் மாலிங்கவின் அந்த 2 விக்கெட்டுகளோடு இலங்கை அணி இப்போட்டியில் இறுக்கமாக தடம் பதித்திருந்தாலும் பின்னர் 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தது பங்களாதேஷ் 39 ஓட்டங்களை. ஆனால் அணியை கட்டியெழுப்ப ஆரம்பித்தார்கள் பங்களாதேஷின் துடுப்பாட்ட முதுகெலும்பு முஷ்ஃபிகுர் ரஹீம் மற்றும் சபீர் ரஹ்மான். இந்த 2 பேரும் சேர்ந்து புரிந்த இணைப்பாடும் இலங்கை அணிக்கு நிச்சயமாக தலைவலியை கொடுத்தது. 111 ஓட்டங்கள், எப்படியாவது விக்கெட் ஒன்றை வீழ்த்த வேண்டும் என்று இலங்கை தடுமாற, இறுதி நேரத்தில் லஹிருகுமார வந்து தன்னுடைய பவுன்சர் பந்துகள், வேக பந்துகள் மூலமாக தடுமாற வைத்திருந்தார். மஹமுதுல்லா போன்ற வீரரையே தடுமாற வைத்திருந்தார், அவரை ஆட்டமிழக்க செய்தார். ஆனால் திசர் பெர்ரா கொஞ்சம் ஓட்டங்களை கொடுத்து கொண்டே இருந்தார். இலங்கை அணி தடுமாறுகின்ற நேரத்தில் தான் விக்கெட்டாக பரிசாக கிடைத்த சபீர் ரஹ்மானின் விக்கெட் தனஞ்சய டி சில்வா மூலமாக. தனஞ்சய டி சில்வா 2 விக்கெட்டுகள். அதற்கு பிறகு பங்களாதேஷை மீண்டும் உருட்டி எடுக்க ஆரம்பித்தது இலங்கை. 2 அரைச்சதங்கள் தான், ஒருவர் முஷ்ஃபிகுர் ரஹீம், இன்னொருவர் சபீர் ரஹ்மான். லசித் மாலிங்க வந்தார், தனக்கு தேவையான இறுதி விக்கெட்டை முஸ்தபிசுர் ரஹ்மானின் விக்கெட்டை அவர் கைப்பற்றிக் கொண்டார். என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், சமூக வலைத்தளங்களில் தங்களது மனைவிகள் காரணமாக, மனைவியர் 2 பேர் மோதிக்கொண்டதன் காரணமாக இவர்களும் முருகலில் ஈடுபட்டார்கள் என்று பரவலாக பேசப்பட்ட திசர பெர்ராவும் லசித் மாலிங்கவும் கூட்டணிந்துதான் இறுதியாக இலங்கையின் இறுதி விக்கெட்டை எடுத்திருந்தார்கள். மாலிங்கவின் பரிசுக்குரிய விக்கெட் பிடிக்க எடுத்துக் கொடுத்தவர் அவரது நண்பர் திசர பெர்ரா. இடைநடுவே நாங்கள் நுவான் பிரதீப்பின் 3 விக்கெட்டுகளையும் பார்த்தோம். எனவே இலங்கை அணிக்கு இந்த வெற்றியானது சுவைத்திருக்கும் நிச்சயமாக. மாலிங்கவின் 38 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். பாருங்கள், ஏதோ ஒரு டெஸ்டினி, ஒரு விதி விளையாடி கொண்டே இருக்கின்றது எண்கோலங்கள் வடிவில். மாலிங்க கைப்பற்றியது 3 விக்கெட்டுகள் 38 ஓட்டங்களுக்கு. அவரது மொத்த ஒரு நாள் சர்வதேச விக்கெட்டுகள் 338. தன்னுடைய ஓய்வை அறிவிக்கிறார். இன்றைய தினம் அவரது மனைவி, குழந்தைகள், தாய் தந்தையர் இவர்களை நாங்கள் பார்த்திருந்தோம். மிக அமைதியான குடும்பம், மிக எளிமையான மனிதர். லசித் மாலிங்க சொன்ன சில விடயங்களையும் இங்கே கவனிக்க வேண்டும். அவர் இன்றைய தினம் இந்த ஓய்வை அறிவிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் சம்பக ராமநாயக்க, பங்களாதேஷ் அணியின் பந்துவீச்சு பயிற்றுவிப்பாளர். இப்பொழுது ஹத்தரு சிங்கவும் தன்னுடைய ஓய்வுக்கு பிறகு பங்களாதேஷுக்கு போக போறார் என்ற பேச்சு இருக்கின்றது. ஆனால் இன்றைய தினம் லசித் மாலிங்கவிடம் அவரது ஓய்வை பற்றி பேச அழைத்தவுடன், அதுதான் இங்கே முக்கியமான விடயம். அதை பற்றி தான் நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சில சொன்ன விடயங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். மாலிங்க சில இடங்களில் கட்டாயமாக கடினமான விஷயங்கள் சிலவற்றை பேசுவார், இது சர்ச்சைக்குரிய விடயங்களாகவும் மாறுபடும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் எடுக்கின்ற அர்த்தங்களின் அடிப்படையில். ஆனால் மாலிங்க தெளிவாக தனக்கு தெரிந்த சிங்களத்திலேயே மிக அழகாக பேசிவிட்டு போனார். தான் ஒரு பொற என்று இப்பொழுது விளங்குகிற, சிங்களத்தில் பொற என்று சொன்னால் ஒரு பெரிய மனிதர், இல்லாவிட்டால் அந்த இடத்திலே ஒரு தாதா போல ஒரு மிகப்பெரிய முக்கியமான நபர் என்பதை இங்கே நீங்கள் காட்டியிருக்கின்றீர்கள், நீங்க வந்திருக்கின்றீர்கள். எனவே யார் என்ன சொன்னாலும், அவர் சொன்ன மிக தெளிவான சொன்ன விடயம், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் ஏதோ கிரிக்கெட்டில் செய்திருக்கிறேன் என்ற காரணத்தால் தான் என்னை பார்க்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அதற்கு முதலில் நன்றிகள் என்றுதான் அவர் ஆரம்பித்தார். தன்னுடைய பாடசாலை காலத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டார். அவர் படித்த பாடசாலை இலங்கையின் தெற்கு புறத்திலே காலியில் அவர் ஆரம்பித்தது அவரது பயணம். காலில் 2 சின்ன பாடசாலைகளில் படித்துவிட்டு காலியின் ஓரளவு பெரிய பாடசாலையான மஹிந்த கல்லூரிக்கு செல்ல தனக்கு உதவிய கீர்த்தி சார் என்று அழைக்கப்பட்ட அவரது முதலாவது பயிற்சிப்பாளரை ஞாபகப்படுத்திக் கொண்டார். அவர் இங்கே எங்கேயாவது இருக்கலாம், என்னை அவதானித்துக் கொண்டிருக்கலாம், அவருக்கு முதலில் நன்றிகள் மறக்க மாட்டேன் என்று சொன்னார் அவர். அதற்கு பிறகு தன்னை மஹிந்த கல்லூரியிலிருந்து ஒரு கிராமத்து இளைஞனாக இருந்த தன்னை அடையாளம் கண்டு காலி விளையாட்டுக் கழகத்தில் அந்த வேளையில் இணைத்துவிட்ட இலங்கையின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர், தமிழ் யூனியன் அணியின் தலைவராக இருந்தவர், இலங்கையின் வேகப்பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக இருந்தவர், இப்பொழுது பங்களாதேஷ் அணியின் பயிற்றுவிப்பாளர் அந்த சம்பக ராமநாயக்கா தான் மாலிங்கவை அடையாளம் கண்டு தேசிய மட்டத்தில் அவர் வருவதற்கான ஆரம்ப உத்வேகத்தை ஊட்டியவர். அவரை மறக்காம ஞாபகப்படுத்தி அவருக்கு தன்னுடைய குடும்பம் சார்பாக மாபெரும் நினைவு பரிசை வழங்கி அவரை நெகிழ வைத்திருந்தார். இந்த போட்டி ஆரம்பிக்கும் முதலும் அவரை ஆற தழுவி அவரது ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு மாலிங்க விளையாடியது கண்கொள்ளா காட்சி. ஒரு குரு, ஒரு ஆசிரியர் எவ்வாறு ஒருவரது வாழ்க்கையில் தாக்கம் செலுத்த முடியும் என்பதை மாலிங்க அழகாக செயற்பாடு ரீதியாகவே காட்டியிருந்தார். இன்னொரு விடயம், தனக்கு ஆதரவு அளித்தவர்கள் அத்தனை பேரை ஞாபகப்படுத்திக் கொண்டார். இதிலே யார்தான் என்ன சொன்னாலும், அணி தெரிவிலே எவரது தாக்கம் இருந்தாலும் கூட தங்களுக்காக பரிந்து பேசி ஒருவர் தன்னை அணிக்குள்ளே கொண்டு வர முனைந்திருந்தார். முதல் தடவையாக அது முன்னாள் அணித்தலைவர், தான் விளையாடிய முதலாவது அணித்தலைவரான மாவன் அத்தப்பத்து ஒன்று அவரை ஞாபகப்படுத்திக் கொண்டார். பல பேரும் அத்தப்பத்து மாலிங்கவுக்கு இடையிலான தொடர்பு பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள்.
அதுபோல தான் ஓய்வு பெறும் வேளையில் டெஸ்ட் போட்டிகளில் மாலிங்க 27 வயதில் ஓய்வு பெற்றிருந்தார். ஒரு சுவாரஸ்யமான விடயம், மாலிங்க டெஸ்ட் போட்டிகளில் 27 வயதில் ஓய்வு பெறும்போது எம்ஐ போன்ற பல பேரும் கடுமையாக விமர்சித்திருந்தோம், ஐபிஎல் பணம் காரணமாக தான் இவர் ஓய்வு பெறுகின்றார் என்று. ஆனால் அந்த வேளையில் அவருக்கு ஆதரவாக இருந்தவராம் அப்போதைய அணித்தலைவராக இருந்த மஹேல ஜெயவர்தன. தான் ஒருநாள் போட்டிகள் 2020 போட்டிகளில் அதிகமாக விளையாட வேண்டுமாக இருந்தால் டெஸ்ட் போட்டிகளில் ஏற்படும் காயங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தனக்கு உறுதுணையாக இருந்த மஹேல ஜெயவர்தனவையும் அதை தொடர்ந்து வந்த குமார் சங்கக்காரவையும் கூட ஞாபகப்படுத்திக் கொண்டார். அதற்கு பிறகு வேறு எந்த தலைவர்களது பெயரையும் மாலிங்க சொல்லவில்லை. ஆனால் மாலிங்க பல பேருக்கு பிடிக்காத ஒரு விடயமாக இருப்பது, அடிக்கடி தன்னை தாக்கியோர், தன்னை தாழ்த்தியோர், தன்னை அணிக்குள்ளே வரவிடாமல் செய்தவர்கள் என்று தான் நினைப்போரை பற்றி சொல்வார். இன்றும் அதை சொல்லியிருந்தார். ஆனால் அவர்களுக்கெல்லாம் பதிலை தான் எவ்வாறு கொடுத்தேன், தன்னை 2014 ஆண்டு காலகட்டங்களில் அணியை விட்டு வெளியே தூக்கியது, மறுபடி வந்து ஆசிய கிண்ண போட்டிகளை வென்று கொடுத்தது, உலக T20 போட்டிகளில் தனக்கு தலைமை தாங்க கிடைத்தது எல்லாம் குறிப்பிட்டார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பெயரை சொன்னாரே சிங்களத்திலே, அது என்னன்னு சொல்லி கேட்டிருந்த உங்களுக்கு அந்த பதில், தான் உபாதை அடைந்திருந்த காலகட்டத்திலே அந்த வேளையில் 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகளுக்கு முதல் தனக்கு மருத்துவரையும் வழங்கி எலியாந்த வைட் என்ற சர்ச்சைக்குரிய மருத்துவராக இருந்த ஒருவர் அப்போதைய ஜனாதிபதியின் ராஜாங்க வைத்தியர், அவரது தனிப்பட்ட வைத்தியர், பல கிரிக்கெட் வீரர்களுக்கும் இவர் வைத்தியம் செய்தவர். ஆனால் இவர் மாய மந்திர வித்தையெல்லாம் செய்தவர் என்று பல பேர் சொல்லி சர்ச்சைகளை கிளப்பியிருந்தார்கள். அவரையும் ஞாபகப்படுத்திக் கொண்டார் லசித் மாலிங்க. மீண்டும் 2015 தனக்கு உபாதை ஏற்பட்ட போதும் கூட இவர்கள் உதவி செய்திருந்தார்கள் என்று அவர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டார். இவ்வாறு சின்ன சின்ன விடயங்களையும் எழுதி வைத்து பாடமாக்காமல் மனதிலே பட்ட விடயங்களை பட்டு தருத்தது போல மாலிங்க சொல்லிக் கொண்டே இருந்தார். மாலிங்க சொன்ன விடயங்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் அவர் ஒரு மாறுபட்ட ரீதியில் சொல்லியிருந்தார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தனக்கு பயிற்சிகளை வழங்கியது, மருத்துவர்களை வழங்கியது, தனக்கு தேவையான உதவிகளை வழங்கியது, தனக்கான விளையாடும் வாய்ப்பு வழங்கியது, அவர்களுக்கு தான் விளையாடி இலங்கை அணிக்கான வெற்றிகளை பெற்றுக் கொடுத்து பதிலை வழங்கி இருக்கிறேன், அவர்களுக்கு பதில் உபகாரத்தை செய்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகின்ற மாலிங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிடம் ஒரு முக்கியமான அறிவித்தலையும் கொடுத்திருந்தார், வேண்டுகோளையும் முன்வைத்திருந்தார். தனக்கு வழங்கிய அந்த வசதிகள், தனக்கு வழங்கிய வாய்ப்புகள், மருத்துவ ரீதியாக தன்னை குணப்படுத்தி தொடர்ச்சியாக தன்னை விளையாட வைத்த அந்த மருத்துவர்கள், உடலியல் கூற்று நிபுணர்கள் அத்தனை பேரும் இனி வருகின்ற இப்போது தன்னோடு விளையாடுகின்ற இளைஞர்கள், இனி வரப்போன்ற இளைஞர்களுக்கும் அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று இளைஞர்கள் சார்பாகவும் இப்போது விளையாடுகின்ற அணிவீரர்களுக்கும் சரியான வசதி வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், கிரிக்கெட் என்பது சர்வதேச விளையாட்டு என்பதையும் வலியுறுத்தி இருந்தார் என்பது ரொம்ப முக்கியமானது, பல பேரையும் நெகிழ வைத்தது. இன்னொரு விடயத்தை வந்த இடத்திலே மாலிங்க சொன்னார், ரொம்ப பிடித்திருந்தது எனக்கு, இங்கே எனக்காக நான் அழைத்ததுக்காக வந்திருக்கின்றீர்கள், யாரும் போகக்கூடாது, உங்களை எல்லாம் தேடி வருவேன் என்று சொன்னது போல போட்டி முடிந்து பரிசளிப்பு நிகழ்வு எல்லாம் முடிந்த பிறகு மாலிங்கக்கு ஏராளமானோர் பரிசுகளை கொடுத்திருந்தார்கள். விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்திருந்தார், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சார்பாக வழங்கப்பட்டது அனுசரணையாளர்கள். அதற்கு பிறகு அத்தனை ரசிகர்களையும் நேரடியாக சென்று அவர்களுக்கு வணக்கம் சொல்லி கையெல்லாம் காட்டி சந்தோஷமாக அவர்களோடு உரையாடி விட்டு போனார். ஒரு வித்தியாசமான மாலிங்க கொஞ்சம் நெகிழ்ந்து போயிருந்தார், ஆனால் உடைந்து விடவில்லை. எவ்வளவு கல்லு போன்ற ஒரு மனிதர் என்று சொல்லி அங்கே தெரிந்தது. இந்த கிராமத்திலிருந்து வந்த ஒரு மனிதர், வெகுளியாக வெள்ளந்தியாக பேசக்கூடியவர், படுத்தெடுத்தது போல பேசக்கூடியவர், ஆனால் மனதிலே இருக்கின்ற சில நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தது இங்கே முக்கியமானது. இனி வரப்போன்ற இளைஞர்கள் இவ்வாறு விளையாட வேண்டும், அவர்களுக்கான மனோதலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். அது மாலிங்க உண்மையில் இலங்கை கிரிக்கெட்டுக்கு தான் வழங்கிய வெற்றிகளை விட இன்று ஆற்றிய உரையின் மூலமாக அவர் சொன்ன விடயங்கள் மிக மிக பெரியது என்று நான் நினைக்கிறேன். இதனால் தான் மாலிங்க வெற்றியோடு விடைபெற்றிருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமானது. எவ்வாறு முத்தையா முரளிதரன் தன்னுடைய இறுதி டெஸ்ட் போட்டியில் 800வது விக்கெட்டையும் கைப்பற்றி இலங்கை அணிக்கு வெற்றியோடு காலியிலிருந்து விடைபெற்றாரோ, அவரது ராசியான மைதானம் அது. தன்னை ஒருநாள் போட்டிகளில் மாலிங்க நிரூபித்துக் கொண்டது இலங்கையின் ஆர் பிரேமதாச மைதானத்தில். இங்கே வைத்து அவருடைய இறுதி பந்திலே இறுதி விக்கெட்டையும் கைப்பற்றிக் கொண்டு இலங்கைக்கான வெற்றியையும் பெற்றுக் கொடுத்துக் கொண்டு விடைபெற்றுகின்றார் என்பது முக்கியமானது. இப்போது இலங்கை லசித் மாலிங்க விட்டு சென்ற அந்த இடத்தை நிரப்புவதற்கான அடுத்த பந்து வீச்சாளரை தேட வேண்டியிருக்கும். மாலிங்க பெற்றுக் கொடுத்த இந்த வெற்றியை இலங்கை தக்க வைத்துக் கொண்டு தொடரை எவ்வாறு வெல்வது என்பது குறித்து யோசிக்க வேண்டியிருக்கும். இதற்கு இலங்கை ரசிகர்களான நீங்களும் நாங்களும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பணியும் இருக்கிறது. என்று மாலிங்க சொன்னது போல எவ்வாறு இலங்கையில் கிரிக்கெட் விளையாட்டை உயர்மட்டத்திலே பேணலாம் என்பது விளையாட்டு வீரர்களின் கையில் மட்டுமல்ல, பார்வையாளர்கள் எங்களது கையிலும் இருக்கிறது என்பதை காட்டியிருக்கிறார். எனவே ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறுகின்ற போட்டிக்கும் இலங்கை ரசிகர்கள் இதே அளவு திரண்டு வந்தால் இலங்கை வீரர்களுக்கு தானாக ஒரு உற்சாகம் பிறக்கும். மாலிங்க இல்லாத அந்த குறையை ரசிகர்களின் பலத்தின் மூலமாக இலங்கை மனோபலத்தை பெற்றுக்கொண்டு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். சாத்தியப்படுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு தடவை தேங்க்யூ மாலிங்க என்பதை அழுத்தி சொல்கிறோம். நன்றி மாலிங்க, நீங்கள் அளித்த அந்த பரவசத்துக்கு, அந்த யோக்கர் பந்துகளை மீண்டும் ஒரு தடவை எங்கள் கண்முன்னால் கொண்டு வந்ததுக்கு, இத்தனை காலமும் லசித் மாலிங்க எப்படி என்று சொல்லி நாங்கள் உணர்ந்திருந்தோமோ அதை உங்களுடைய இறுதி ஒரு நாள் சர்வதேச போட்டியிலும் எங்களுக்கு காட்டியதுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். நான் சொன்னதை விட அதிகமாக ட்விட்டர் மூலமாக மாலிங்கவோடு சேர்ந்து விளையாடியோர், மாலிங்கவுக்கு எதிராக விளையாடியோர் அத்தனை பேரும் மாலிங்கவின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள்.
என்ன ஒரு பெரிய வீரர் என்றெல்லாம் யோசிக்க கூடாது. எவ்வாறு இலங்கைக்கு முரளிதரன், அரவிந்த டி செல்வா, சமிந்தவாஸ், மஹல ஜாவதன, அதுபோல குமார் சங்கக்கார போன்றோர் இலங்கைக்கான வெற்றிகளில் பெரும் பங்கு வைத்தார்களோ அதைவிட அதிகமான வேதனைகளை சுமந்து கொண்டு அந்த வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தவர் லசித் மாலிங்க. குறிப்பாக எல்லா பெரியவர்களும் ஓய்ந்த பிறகும் தனிநபராக நின்று இலங்கை அணிக்காக பல வெற்றிகளை பெற்று இலங்கையை தூக்கி நடத்திய ஒரு அற்புத பந்து வீச்சாளர் இப்பொழுது விடைபெற்றிருக்கிறார். அவரது விடைபெறுகின்ற இந்த ஓய்வு பெறுகின்ற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்பதை, அவரது தெரிவின் அடிப்படையில் அமையட்டும் என்பதை வாழ்த்துகிறோம். ஆனால் 2020 சர்வதேச போட்டிகளுக்கு மறுபடி மாலிங்க இலங்கை சார்பாக வந்து இலங்கைக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னும் ஒரு பெரிய கிண்ணம் 2014 எவ்வாறு உலக T20 கிண்ணத்தை மாலிங்க வென்றெடுத்துக் கொடுத்தாரோ அவரது தலைமையின் கீழே இப்போது தலைவராக வருவாரா இல்லையா தெரியவில்லை. ஆனால் ஒரு முன்னணி பந்து வீச்சாளராக நின்று இலங்கை அணிக்கு 2020 2020 உலக கிண்ணத்தையும் வென்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மனப்பூர்வமாக ஆசைப்பட்டு வாழ்த்துகிறோம். லசித் மாலிங்கவை பற்றி இங்கே ஏதாவது விடயங்களை நான் தவறவிட்டு இருந்தால் அவரது உரையின் அநேகமான சாராம்சங்கள் இங்கே வழங்கியிருக்கிறேன். முழுமையான அந்த உரையின் தொகுப்பும் இனி மாலிங்க சொல்ல போகின்ற விடயங்கள், லசித் மாலிங்கவை பற்றி மற்றவர்கள் சொல்லுகின்ற விடயங்களையும் இந்த வார இறுதியில் உங்களுக்காக வழங்கலாம் என்று நம்பியிருக்கிறேன். பொறுமையோடு இணைந்திருந்த அத்தனை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த மைதானத்தில் என்னை சந்தித்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம்.